100% வந்து இது அவருடைய உடல்நிலையை அக்கறை காமிக்கணும், அவரை வந்து விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருப்பது நட்பு ரீதியாகத்தான் எனவும், கூட்டணி குறித்து எந்த முடிவும் தற்போது வரை எடுக்கவில்லை என கூறியுள்ளார். உடல்நிலை சரியில்லைங்கிறப்போ இது வந்து குடும்ப ரீதியாக, நட்பு ரீதியாக அவருடைய உடல் நலனில் வந்து அக்கறை வேண்டும் அப்படின்றதுனால தான் நேராக போய் அவரை நான் சந்தித்தோம். எங்களுடன் எங்கள் கழக நிர்வாகிகள் சுதீஷ், பார்சாதி எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், நல்லா இருக்கேன்னாரு. சீக்கிரம் நீங்கள் குணமடையணும் அப்படின்னு கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தோம். நான் இப்போ தான் வந்து அவரை பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்கள் தொண்டர்கள் மகிழ்ச்சினா அது எனக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் இது வந்து 100% வந்து நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பத்திரிகையாளர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்கள் குடும்பத்து மேலே வச்ச அந்த பற்றும், நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே வச்ச பற்றின் ரீசனாக தான் 100% வந்து இது அவருடைய உடல்நிலையை அக்கறை காமிக்கணும், அவரை வந்து விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். சரிங்களா? அண்ணி இருந்தாங்க, உதயா இருந்தார், அமைச்சர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் பேசிட்டு நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? ராஜ்யசபா சீட்டு கொடுக்க சூழ்நிலையில நீங்க திமுக கூட்டணிக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் இது அரசியல் ரீதியான சந்திப்பா பார்க்கப்படுற வாய்ப்பு இருக்கு இல்லை? நீங்கள் உங்கள் கண்ணோட்டம் அது. நான் ஏற்கனவே தெளிவாக பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.